Hi friends, last group TA means எப்படி படிக்கணும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருந்தேன். சோ அந்த வீடியோல வந்து நமக்கு வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் and ப்ராப்பரா நோட்ஸ் மேக்கிங் ஸ்கில்ஸ் வேணும் and ப்ராப்பரா மெட்டீரியல் கலெக்ஷன் and டெஸ்ட் பிராக்டிஸ் இது எல்லாமே இருந்தாதான் இந்த எக்ஸாம் வந்து நம்ம கரெக்டா கிளியர் பண்ண முடியும். ஒரு கரெக்டான ரோட் மேப் வேணும்னு சொல்லியிருந்தேன். சோ அந்த ரோட் மேப் நான் எப்படிதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேனோ அதை பேஸ் பண்ணி ஒரு பிளான் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து ரிவிஷன் கிளாஸஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பட் இது எல்லாமே சேர்த்து கம்பேர்டா உங்களை பெர்ஃபெக்டா இன்ச் பை இன்ச் உங்களை வந்து கொண்டு போறதுக்கான ஒரு பிளானா இதை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்சிஸ்டன்ஸ் பேட்ச், ஸோ பர்சிஸ்டன்ஸ் கன்சிஸ்டண்டா நம்ம எப்படி நம்ம போகிற விஷயத்துல கரெக்டா போய்கிட்டு இருக்கணும் அதுக்கான ஒரு பேட்ச் இது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த டைம் நான் கிளாஸஸும் வந்து கொடுக்குறேன். ஏன் அதுன்னு நான் வந்து சொல்றேன். இது மட்டும் இல்லாம இது எல்லாமே நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு ஒரு மெயினான டூல்ஸ். இதை தவிர்த்து நம்மள இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா ஆக்கிறதுக்கு PYQ டெஸ்ட், அனலைசஸ், ரிவிஷன் கிளாஸஸ், கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் அண்ட் மென்டர்ஷிப் இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து கொண்டு போக போறோம். ஸோ இது எப்படி கொண்டு போக போறோம்ன்றதை பார்ப்போம். ஸோ இந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 23rd வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 2 லாங்குவேஜஸ்க்கும். ஸோ இந்த பேட்ச் இதனோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்சோட டீடைல்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், ஏன் இந்த பேட்ச் வந்து ஜாயின் பண்ணணும் அண்ட் டெஸ்ட் ஸ்கெடியூல் இது எல்லாமே பார்ப்போம். ஸோ ஏன் இந்த பேட்ச் பர்ஃபெக்டா, ஏன் இந்த பேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கிரியேட்ஸ் ரேங்கர்ஸ். ஸோ இதுதான் பர்சிஸ்டன்ட் பேட்சஸ்க்கான ஒரு டெஃபினேஷன். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தோம். தட் இஸ் யூடியூப்லேயே ஃப்ரீயா வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுல வந்து நான் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாம 30 டாபிக்ஸ்க்கான PYQ அனலைசிஸ் அண்ட் ரிவிஷன் கோர்சஸ் அண்ட் PYQ ஸ்டடி மெட்டீரியலா வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இதுல இருந்து மட்டுமே நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சது. அண்ட் எவ்வளவு கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்ததுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்குன்றத நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா இதை தவிர்த்து வேற என்ன இருக்கு? நம்ம பெர்ஃபெக்டான ஒரு சோர்ஸ், அதை எப்படி படிக்கணும், அதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், PYQ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், இதை தவிர்த்து வேற என்ன இருக்கு? ஸோ நம்ம இது வரைக்கும் ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட ஃபோன் கால்ஸ்ல வந்து ஈவன் நம்மளுடைய குரூப் 1 மெயின்ஸ் மெட்டீரியல் இது வரைக்குமே நம்ம இதுல வந்து ஒரு 1000+ ஆஸ்பிரன்ஸ் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒன்லி ஃபார் சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு தான். நான் கரெக்டா இந்த ஸ்கெடியூல் வந்து ஃபாலோ பண்ணுவேன். நாங்க சொல்றத வந்து கரெக்டா பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்றாங்க, கொஞ்சம் ஒரு பீரியட்ல வந்து ஏதோ ஒரு டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ண முடியல, ஏதோ ஒரு ரீசனால பண்ண முடியலன்னா உடனே வந்து ஸ்கிப் பண்ணிடுறது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல பிரேக் வருதா, கண்டிப்பா வரும் தான். ஆனா அந்த ஒரு பிரேக்காக நம்ம ஹோல் என்டையர் ப்ராசஸை க்ளோஸ் பண்ணல. ஸோ என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் நான் இதை வந்து ஃபாலோ பண்றவங்கன்ற மட்டும் இந்த ஸ்கெடியூல் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த டெஸ்ட் ஸ்கெடியூல் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். அஃபிஷியல் கேயை பார்த்துட்டு ஸ்கோர் வந்து ஒரு 140+ இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம். இன்கேஸ் எனக்கு கிளியர் ஆகலைன்னா நான் என்ன பண்றது? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அப் டு டிசம்பர் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டைம் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட இப்போ அக்டோபர்ல வந்து இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுல இருந்து ஒரு 10 days, அதுக்கப்புறம் நவம்பர் ஒரு 30 days, ரிசல்ட் எல்லாமே சேர்த்து ஒரு 40 to 50 days இருக்கு. இதுல அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 2 சப்ஜெக்டாவது ஸ்ட்ராங்கா பண்ணலாம். ஸோ நான் இதுல வந்து பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு காமனான சப்ஜெக்ட்ஸ் இன்கேஸ் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா நீங்க இந்த ஸ்கெடியூல வந்து கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் கிளியர் ஆகல என்ற பட்சத்துல நீங்க ஃபர்தரா பிலிம்ஸ் மூவ் ஆகிக்கலாம். நம்ம பிலிம்ஸ் பேட்சஸ் அதுல வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு வந்து பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான காமனான சிலபஸ், பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ், இந்த ஏன்னா நமக்கு வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 month வந்து உங்களுக்கு மூவ் ஆக போகுது. அண்ட் எவ்ரி டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா ஒரு GS, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், ரீசனிங் ஆர் ஆப்டிடியூட் ஏதோ ஒன்று அதை பேஸ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வர வரைக்கும் கொண்டு போவோம் ஆல்டர்னேட்டிவா. அண்ட் ஒவ்வொரு டெஸ்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 4 days கேப் வந்து இருக்கு. ஸோ அந்த கேப்ல வந்து நீங்க நல்லா படிக்கலாம். ஏனோ தானமா படிக்க தேவையில்ல, ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பொறுத்து. இல்லைன்னா இது இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே குறைஞ்சது ஒரு 20 to 25 days கொடுத்து ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ ரிவிஷன்ஸ், எந்த சப்ஜெக்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ரிவிஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரி அண்ட் ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ சின்ன சின்ன சிலபஸா தான் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட்
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் இப்படிதான் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சோடனே ரிவிஷன் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட், லாஸ்டா வந்து ஃபுல் டெஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் 2 days கேப் அண்ட் மார்க் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இதான் நம்ம டெஸ்ட் ஸ்கெடியூல். இந்த டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து வீடியோ கிளாஸஸ். இது வரைக்கும் நம்ம வந்து ரிவிஷன் கிளாஸஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். வீடியோ கிளாஸஸ் இது வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா எல்லாத்தையும் எப்படி படிக்கலாம்ன்ற ஒரு விஷயத்த வந்து இந்த வீடியோ கிளாஸஸ் மூலம் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டாபிக்கும் ஏன்னா உங்களுக்கான ஒரு பில்லரா இது வந்து ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா கிரியேட் பண்றதுக்கான ஒரு இதுவா இருக்கணும்ன்றதுனால இதுல வந்து ஒரு சில ஏன்னா வீடியோ கிளாஸ்ன்றப்ப அது ப்ரிப்பேர் பண்ணி வீடியோவா எடுக்கணும்ன்றப்ப கொஞ்சம் இதுதான். பட் இதை வந்து நான் ஒரு ஸ்ட்ராங்கா உங்களுக்கு தரணும்ன்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி படிக்கணும், என்ன அப்ரோச்ல படிக்கணும்ன்றதுக்காக இந்த வீடியோ கிளாஸஸ் வந்து தரலான்றது நம்ம பிளான். அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டடி மெட்டீரியல் இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் நான் வந்து கிரியேட் பண்றேன். இன்னொரு பார்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண ஸ்டாஃப்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 60% ஸ்கூல் புக்ஸ் தான் அண்ட் வெல் ஆத்தென்டிகேட் ஆத்தர்ஸ் புக்கு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், பிவைக்யூ இதெல்லாம் சேர்ந்தா நம்ம ஸ்டடி மெட்டீரியல். அண்ட் டெஸ்ட்லயுமே இப்படிதான் இருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கான பிவைக்யூ டெஸ்ட், ரிவிஷன் கிளாஸஸ், அனலைசிஸ் இது எல்லாமே தருவோம். அண்ட் தகுதி தேர்வு, ஸோ இது வந்து நீங்க எல்லா எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ற மாதிரி கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ஃப்ரம் நவம்பர்ல இருந்து கொடுக்க போறோம். அண்ட் 1 yearக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் அண்ட் ரேங்க் லிஸ்ட் இதெல்லாம் ஜென்ரல் தான். ஸோ இந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். நான் ஆல்ரெடி ஹவு டு ப்ரிப்பேர்லேயே சொல்லியிருந்தேன். அதாவது ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ் எவ்வளவு நேரம் படிக்கணும், ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் ஹோம் மேக்கர்ஸ் எவ்வளவு நேரம் படிக்கணும்னு. ஸோ நீங்களும் வந்து இதுல வந்து ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்க்கும் 4 days டைம் அண்ட் ஓரளவுக்கு லிமிட்டடான படிக்கிறது அண்ட் இதுக்கான மெட்டீரியல்ஸ் கிளாஸஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு டைம் இருக்கும். இதை பிளான் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம focus on both content quality and syllabus completion as per 2025 to 26 trend. So இது வந்து ஆன்லைன் மோட் தான். ஸோ மொபைல் ஆப், லேப்டாப் மூலம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நோ வீடியோ ரெஸ்ட்ரிக்ஷன். இது வந்து மெயினா நான் வந்து 2 years வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து இன்கேஸ் நெக்ஸ்ட் இயர் சப்போஸ் கிளியர் ஆகலன்ற பட்சத்துல நெக்ஸ்ட் இயரும் நீங்க யூஸ் பண்ணணுன்றதுக்காக 2 years வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கேன். இதுல வந்து மென்டர்ஷிப், இது வந்து இந்த மென்டர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அப்ரோச். சிலர் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கும், ஒரு ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணணும், நான் செல்ஃபாவே படிச்சுக்கிறேன்றவங்க இந்த பிளான், இந்த பேமெண்ட் பேக் மூலம் போயிடலாம். ஸோ இதுல வந்து நியூவா ஜாயின் பண்றவங்க 2,999 அண்ட் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2,699 அண்ட் ஃபர்ஸ்ட் ஜாயினிங் 50 ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்க வரீங்கன்ற பட்சத்துல 2,299. இதே மென்டர்ஷிப் வேணும். ஸோ இந்த செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்க வந்து கரெக்டா வந்து ஒவ்வொரு இதுபடி அந்த டெஸ்ட் ஸ்கெடியூலு, என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், மெட்டீரியல் எல்லாமே வந்து சேம் தான். ஆனா மென்டர்ஷிப் பண்றவங்களுக்கு என்ன இடத்துல நீங்க வீக்கா இருக்கீங்க, எதை வந்து எப்படி ஷைன் பண்ணிக்கலாம், ஸோ அந்த மாதிரி மென்டர்ஷிப் 2 weeks ஒன்ஸ் மென்டர்ஷிப் வந்து கொடுத்துட்டு இருப்போம். அண்ட் எப்படிதான் உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஸோ ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் உங்களை இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பா கிளியர் பண்ற அளவுக்கு எங்களுடைய மென்டர்ஷிப் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பேட்ச் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதர் வாட்ஸ்அப் மூலம் ஜாயின் பண்ணலாம், இல்லை நம்ம ஆப் மூலமா அதுலயும் வந்து டைரக்ட் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அண்ட் இந்த டெஸ்ட் இதுல வந்து நமக்கு வந்து கிளாஸ் மெட்டீரியல் இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நம்மள டெஸ்ட் பண்ற இடம் டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ அதை பத்தி கிளியரா வந்து தெரிஞ்சுக்கோங்க. டோட்டலா 34 டெஸ்ட். இதுல வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் அண்ட் மார்க் டெஸ்ட். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நீங்க வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டோட்டலா வந்து கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 7,300 கொஸ்டின்ஸ். யூனிட் வைஸ் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், தகுதி தேர்வு, மார்க் டெஸ்ட். இதை தவிர்த்து ஒரு 2,000+ கொஸ்டின்ஸ் வந்து பிவைக்யூ டெஸ்ட் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. அண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து குரூப் டி மெயின்ஸ் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும். அண்ட் மோடு வந்து OMR பிராக்டிஸ் தான். ஸோ 4 days ஒன்ஸ் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இதான் ஓவரால். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் வந்து டெக்ஸ்ட் பண்ணா ரிப்ளை வரும். ஓகே, கண்டிப்பா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களை கரெக்டான ஒரு பாத்வேக்கு கொண்டு போகும். நம்ம பிளான் இது வரைக்குமே அப்படிதான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கொண்டு போயிருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த பேட்ச் உங்களுக்கு யூஸ் ஆகும் நான் நம்புறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஜாயினிங் 50 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.